Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவீந்திரன். இன்னைக்கு வீடியோல Realme உடைய ஃபேமஸான இந்த GT சீரிஸ்ல அடுத்ததா வரப்போகிற ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். Realme GT Neo 6 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தின லீக்ஸ் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுடைய அஃபிஷியல் லுக்ல இருந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பத்தி வீடியோல பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த Realme GT Neo 6 அப்படின்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். GT Neo 6 வரதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த GT Neo 5 எங்கப்பா அந்த ஸ்மார்ட் போன் இன்னும் வரவே இல்லையே, அதை விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி நானும் அதே தான் கேட்குறேன். Realme GT Neo 5 எங்க? ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் Realme GT Neo 5 மட்டும் இல்லாமல் Neo 5 SE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அங்கே சைனா மார்க்கெட்டில் மட்டும் லான்ச் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் இன்னுமே அந்த GT Neo 5 சீரிஸ் எடுத்துகிட்டு வரலன்னு தெரியல. அண்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றின அப்டேட்டும் இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த GT Neo 6 வந்ததுக்கு அப்புறமா அந்த 5 சீரிஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம்னு இருக்காங்களா, இல்லை 5 சீரிஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக Neo 6 எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, என்ன கான்செப்ட்டில் இருக்காங்கன்னு தெரியல. பட் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதை பற்றின அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த Realme GT Neo 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்ததாக உங்களுடைய GT சீரிஸில் வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு இந்த Realme GT Neo 6 பற்றி வந்திருக்கக்கூடிய லீக் என்னென்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. இந்த மாதிரியான லுக்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த லுக்கை பார்க்கும்போது இந்த வாட்டியும் Realme டிசைனை சுட்டு தான் போட்டிருக்காங்க. பட் எங்கே இருந்து சுட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் கிட்ட இருந்து சுட்டிருக்காங்க. ஸோ கூகுள் பிக்சல் அந்த கேமரா செக்மெண்ட் மட்டும் லைட்டாக எலிவேட் ஆன மாதிரின ஒரு செக்மெண்ட் தனியாக கொடுத்துருப்பாங்களே, அதே மாதிரி தான் ஒரு தனி செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிக்சலில் அடுத்தடுத்து இப்படி இந்த லைனில் நமக்கு கேமரா இருக்குமா, இங்கே அப்படியே கீழே கேமரா கொடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான ஒரு தனியான ஒரு செக்மெண்ட் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பிக்சலில் மட்டும் இல்லை, நம்ம OnePlus ஸ்மார்ட் ஃபோன்லையும் இதே மாதிரியான செக்மெண்ட் கேமராவுக்கு பார்த்துருப்போம். பட் இதில் கேமரா மாடலில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஃபுல் லென்த்லையும் அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஒரு க்ரீன் கலருக்கான ஒரு ஆப்ஷனை தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான லுக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுக்கு முன்னாடி Realme GT Neo 5 சீரிஸில் பார்த்தோம்ல, பக்கத்தில் இந்த ப்ராசர் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான இந்த லுக் அப்படின்றது இருக்குது. ஸோ லுக் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 6 இந்த லுக் அப்படின்றது இருக்குது. மற்றபடி அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசர். ஸோ இந்த டிசைனில் பக்கத்துலேயே போட்டாங்க. ஸோ Snapdragon 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசர் தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்கோர்ஸ் தெரியும், இது ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். LPDDR5X UFS 4.0 அப்படின்ற மாதிரி எல்லாமே லேட்டஸ்ட்டாக ஒரு டாப் நாச்சான ஒரு ப்ராசர். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டாப் நாச்சில் இருக்கும். அஃப்கோர்ஸ் இது ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி அதற்கு அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா. ஸோ பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. ஸோ கன்ஃபார்ம். ஸோ 3 கேமரா அப்படின்னும் போது கேமராவுடைய மெகா பிக்சலை பற்றின அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லை. என்ன மெகா பிக்சல் அப்படின்றத பற்றிலாம் சொல்லலை. பட் மோஸ்ட்லி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பிரைமரி கேமரா IMX890க்கான சென்சார் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் இதெல்லாம் லீக்ஸ் இல்லை, ஜஸ்ட் ரூமராக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரெட்ஸாக இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அந்த வகையில் இது எப்படி கன்ஃபார்மாக இந்த IMX890க்கான சென்சார் தான் கொடுக்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது மாற்றி கொடுக்க போகிறாங்களா, புது சென்சார் ஏதாவது எடுத்துகிட்டு வர போகிறாங்களா தெரியல. பட் ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பின்பக்கம் இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா இந்த வாட்டியும் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி அது Realme ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இவங்க GT Neo 5 சீரிஸ்லேருந்து பெருசாக அப்கிரேட் எதுவும் பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் என்னென்னா, அங்கே GT Neo 5ல பார்த்தோம்னா நமக்கு 10 பிட்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து 12 பிட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எல்லாம் பாப் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி பேனல் பொறுத்த வரைக்கும் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ GT Neo 5 மாதிரி 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு OLED பேனல் அண்ட் 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போகிறாங்க. பட் டிஸ்பிளேவுடைய பேனல் மட்டும் 10 பிட் இல்லாமல் 12 பிட்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பேட்டரி வந்து 5000 mAhக்கான பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதுதான் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஏன்னா GT இந்த நியூ சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொண்டு வந்த அந்த ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 80 வாட்ஸ், 150, அப்புறம் 240 வரைக்கும் லாஸ்ட்டாக GT Neo 5 சீரிஸ் எடுத்தோம்னா 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு GT Neo சீரிஸ்லையுமே அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க.
பட் இது அதற்கு அடுத்த வெர்ஷன் GT Neo 6 அப்படின்னும் போது இங்கேயே ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்மி பண்ணி கொடுக்க வராங்க அப்படின்றது ஆக்சுவலி இது வந்து அவ கொடுக்குறேன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு லீக் இருக்குது அப்படின்னும் போது அப்படி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது. ஸோ இந்த லீக் மட்டும் எனக்கு லைட்டாக இடிக்குது. ஏன்னா அடுத்து ஷோமிலாம் 300 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு காம்படிஷனாக ரியல்மியும் கொண்டு வருவாங்க அப்படின்றதுனால மேபி இந்த GT Neo 6ல் நான் எதிர்பார்க்கறது 300 வாட்ஸ்க்கு மேலே சார்ஜர் கொண்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் என்னன்னா 100 வாட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ மற்றபடி இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், NFC-க்கான சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் Realme GT Neo 6ல் இருக்க போகுது. அண்ட் லான்ச் எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வருஷத்துடைய 3rd குவார்ட்டரில் சைனாவில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 3rd குவார்ட்டர் அப்படின்னா இந்த ஜூலை மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனா மார்க்கெட்டில் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சைனாவில் எப்படி என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ அங்கே கொண்டு வரத ப்ரைஸிங்கை பொறுத்து தான் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ எப்படி இந்த ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமா தான் மோஸ்ட்லி Realme GT Neo 5 சீரிஸை பற்றின அப்டேட் நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருதா இல்லையா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை பற்றின அப்டேட்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன்.